டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விஷயங்களை பல்வேறு தருணத்தில் நம்ம பேசிகிட்டே வரோம். தொடர்ந்து சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து ஆளுமைகள் வந்திருக்காங்க. அவரிடம் நம்ம விவாதிக்க போகிறோம். முதலாவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழர் ஆட்சி கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தமிழர்கள் ஓசிச்சோறு தின்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் ஒரு ஆள் உஷாராணி என்ற பெண்மணினால் சொல்லப்பட்டது. இது ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க அப்படி சொல்லிகிட்டே தான் வராங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ வெளியாகிருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நானும் அதை ஆடியோவை கேட்டேன், வீடியோவை பார்த்தேன், காணொளி. மனதுக்கு மிகவும் வருத்தமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே வெறும் 7 விழுக்காடு இருக்கும் தெலுங்கின மக்கள் 84 விழுக்காடு இருக்கும் தமிழர்களை பார்த்து ஓசிச்சோறு என்று சொல்லி இங்கே காலம் கடத்த முடிகிறது என்றால் அது நாம் எவ்வளவு தூரம் கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் இந்த திராவிட ஆட்சியில் என்பது வேதனையாக இருக்கிறது. இதே சொல்லை நாங்கள், அதாவது தமிழர்கள், தமிழ் அல்லாதவர்களை பார்த்து ஒரு சொல்லி இருந்தால் இந்நேரம் பல வழக்குகள் பாய்ந்திருக்கும். சரி, நாம் ஏன் அந்த பெண்மணி ஓசிச்சோறு என்று சொன்னவுடன் கொதித்து கன்னடர்களைப் போல் தாக்குதலில் இறங்கவில்லை என்றால் நம்முடைய 5000-6000 ஆண்டு பண்பாடு நம்மை தடுக்கிறது. நாம் அரவணைத்து நீங்களும் நல்லா இருங்கள் என்றே வாழ்ந்து பழகிவிட்டோம். நம்மால் தாக்குதலில் இறங்கியோ அல்லது அவர்களை கேவலப்படுத்தியோ அவர்களை சிறுமைப்படுத்த நம் மனம் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக எண்ணிக்கொண்டு தமிழர்கள் மீது வசைமாறி பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆட்சியும் தெலுங்கர் ஆட்சி என்பதால் அவர்களுக்கு முழு பாதுகாப்பும் கிடைக்கிறது. இது நமக்கு, தமிழர்களாகிய நமக்கு இல்லை. ஆகவே காலத்திற்காக பொறுத்து கொண்டிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி போன்ற தமிழர்கள் கையிலே ஆட்சி வரும் காலத்தில் அவரும் இந்த 5 ஆண்டு காலம் ஒரு முறை நீங்கள் அதிகாரத்தை சுவைத்து விட்டு அந்த அதிகாரத்தின் உடைய வீச்சை நீங்கள் அனுபவித்து விட்டு 5 ஆண்டுகள் அந்த அதிகாரத்தில் ஏதுமே இல்லை என்று உணரும் பொழுது உங்கள் மனம் சும்மா இருக்காது. இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருந்தால் தமிழர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று கட்டாயம் அவர் சிந்தித்திருப்பார். மீண்டும் அவர் ஆட்சிக்கு வருவார் அடுத்த ஆண்டு. அவர் வந்தவுடன் நீங்கள் பாருங்கள், காலம் மாறிவிடும் அப்படியே தலைகீழாக. யாரெல்லாம் இப்பொழுது ஓசிச்சோறு என்று அசிங்கப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் இருக்கும் இடமே தெரியாமல் பதுங்கி கொள்வார்கள். அவ்வளவுதான். சசிகுமார் சார்கிட்ட வரேன். கட்சி ரீதியான நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இதோட கருத்து உங்களுக்கு? தொடர்ச்சியாக இதே வன்மத்தோடு இன்று இது முதல் அல்ல, ஏற்கனவே மதிமுகவின் பொறுப்பாளராக இருந்த ஒரு பெண்மணி அவர்கள் இதே போல் மிக அநாகரிகமான வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்காங்க. அதற்காக எதிர்வினை ஆட்டியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி. ஆனால் இதில் ஐயா சொன்னது மாதிரி தான், இத்தனை கோடி தமிழர்கள் இருந்தும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வரும்போது வாய் மூடி மௌனம் காக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தமிழர்களின் மாண்பு, தமிழர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பட்ட நாகரிகம் உள்ள ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் காரணம். அதன் ஒரு நீட்சியாக தான் நாம் தமிழர் கட்சியும் இந்த தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பிற மொழி பேசும் சமூகத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டால் இவர்களை வாழ விட மாட்டாங்க, இவர்களுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க, இவர்கள் இன வெறி பேசுகிறாங்க, மொழி வெறி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை இதே அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோரும் திமுக முதற்கொண்டு எடுத்து வைக்குது. ஆனால் இவ்வளோ இழிச்சொல்லை பேசியும் இவ்வளோ தூரம் தமிழர்களை இழிவாக பேசியும் மௌனம் காத்து கடந்து போகிறதுனால நாங்கள் ஏதோ இந்த இந்த எல்லா மாற்று சமூகத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு போக்கிலிருந்து உங்களுக்கு தெரியும். இதையும் நாங்கள் சகித்து கொண்டு போகிறோன்னா நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஜனநாயக ரீதியாக இதை அணுகுது அப்படின்ட்டு.
எங்களோட எதிர்ப்பு நிச்சயமாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை தூண்டும் விதமாக இதை பேச சொல்லி ஒரு மூலப்பொருள் ஒரு இடம் இருக்குல்ல, அது யார் அப்படின்னு பார்த்தா ஐயா சொன்னது மாதிரி இங்கு ஆண்டு கொண்டிருப்பவர்கள். இவர்கள்லாம் வெறும் அம்புகள் தான், எய்தவர்கள் அங்கே இருக்காங்க. இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முற்றுமுழுதாக இன்னைக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தூண்டப்படுகின்றன. இது அந்த உமாராணிங்கிறவங்க சொன்னது மட்டும் அவங்களோட போகலாது, அவர்கள் ஒரு கருவி. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நாயுடு சமூகம்னு சொல்லக்கூடிய நாங்கள் 40% வாக்குகள் இருக்கோம், இத்தனை லட்சம் வாக்குகள் இருக்குது, எங்களை தாண்டி இன்றைக்கி உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை எல்லா இடத்துலையும் தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் தான் இருக்காங்க, அவர்கள் நாயக்கர்களாக இருக்காங்க, அவர்கள்தான் இந்த மண்ணை ஆழ்வார்கள் அப்படின்னு இவங்க பேசக்கூடியதாக இருக்கட்டும், இந்த சங்கம் மூலயமா பேசக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை அந்த சங்கங்களை தூண்டும் விதமாக அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இங்கு உள்ள அமைச்சர்கள் ஐயா KN நேருவாக இருக்கட்டும், KKSஆராக இருக்கட்டும், இல்லை மற்ற அமைச்சராக இருக்கட்டும், எல்லோரும் போய் அவர்களாக உட்கார்ந்து கொண்டு அவர்களை வளர்த்து விடுவதாக இருக்கட்டும், இது எல்லாம் என்ன நோக்கத்தால் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மண்ணில் திராவிடம் என்கிற ஒரு போர்வை வைத்துக்கொண்டு பேரை வைத்துக்கொண்டு நாம் எப்படி வேணாலும் இவர்களை ஆட்சி செய்யலாம், யாரும் நம்மளை எதுவும் கேட்க முடியாது, இந்த போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு தமிழ் தேசியம் தமிழர்கள் வளர்ச்சி வரக்கூடாது, நாம் தான் இந்த எல்லா இந்த மண்ணை ஒட்டுமொத்தமாக ஆள வேண்டும் என்கிற ஒரு பெரிய கனவை வைத்துக்கொண்டு இவர்கள் தொடர்ச்சியாக நடக்கிறாங்களா? இனி அப்படியான வாய்ப்புகள் குறைவு. இனி அந்த மாதிரி விஷயத்துக்கு இவர்கள் முற்றுமுழுதாக அந்த இடத்துக்கு நகர்ந்து போக முடியாது. அதை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. அதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஒரு மாற்று சித்தாந்தத்தையும் தமிழர்களுக்கான தமிழ் தேசியத்தை எடுத்துக்கொண்டு உள்ளது. ஐயா சொன்னார், எடப்பாடி வந்துட்டால் எல்லாம் சரியாயிரும், அடுத்த தடவை எடப்பாடி. ஐயா மறந்துட்டார் நினைக்கிறேன், நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்கு, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாகி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் யாரிடமும் கூட்டணி வைக்காமல் தனித்து இந்த மண்ணை காக்கும் விதமாக தொடர்ச்சியாக இந்த என்ன சொல்கிறது, நம்மளோட தேர்தல் இதில் பங்கு பெற்று ஒவ்வொரு இடத்திலும் வளர்ந்து கொண்டே வருது. அண்ணன் சீமான் அவர்களையும் நீங்கள் சேர்த்து சொல்ல முடியும். எங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு 2026 இருக்குது. உறுதியாக நாங்கள் வென்று வரும்போது இந்த மாதிரி சிக்கல்களாம் தன்னால் அழிந்து போகும், தன்னால் அது நீர்த்து போகும். ஓகே, இந்த இடத்துல கட்சியும் வளருது, தமிழ் தேசிய இயக்கங்களும் வளருது. இதை அனுமதிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ இப்படி வீடியோவில் பேசுகிறதாகட்டும், அந்த 5ஆம் தமிழ் சங்கம் அவங்கள கூப்பிட்டு ஒரு மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் யார் வளர்த்துட்டதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவங்க பேசுனதை நீங்கள் கேட்கும்போது நகைப்பு தான் வருது. என்னன்னா, ராஜராஜ சோழன் தெலுங்கானா, சரியா? அடிமை. இதிலிருந்து அவங்க அறிவின் எல்லை நமக்கு புரிகிறது. நான் பம்பாயிலே படித்தவன். பம்பாயில் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் தான், தாயை ஆயிம்பாங்க, அண்ணன் தான், அக்காவே அக்கா தான். தமிழ் சொல் எங்கே வரைக்கும் போயிருக்கிறது? அங்கே அப்படி தான் கூப்பிடுவாங்களா? ஆமாம். அண்ணா ஹசாரேங்கிற பேர் என்ன நினைக்கிறீங்க? ஹசாரே பேர், அண்ணாங்கிறது மதிப்பு சொல், பிரதர், அண்ணே. புரியுதுங்களா? நீங்கள் எடுத்து பாருங்க, இவ்வளவு மராட்டிக்கு எழுத்து கிடையாது. ஏன் எழுத்து கிடையாது? அது அந்த நாளில் முழுக்க தமிழ்நாடு. சிவாஜி வர்ற வரைக்கும் மராட்டியத்தை பற்றி சரித்திரத்தில் எதுவுமே இருக்காது. நீ நல்லா கவனித்து பாருங்க. அதே மாதிரி அன்றைக்கு மைசூர் மாகாணம் தான், கர்நாடகா கிடையாது. அவன் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் பிடுங்கிக்கிட்டான், கேரளாவில் கொஞ்சம் பிடுங்கிக்கிட்டான், தமிழ்நாட்டில் நிறையா பிடுங்கிக்கிட்டான், ஒரு ஸ்டேட் உருவாயிடுச்சு. அவனோட மொழியில் சமஸ்கிருதத்தை எடுத்தாச்சுன்னா முழுக்க தமிழ். கேரளா கேட்கவே வேண்டாம், தமிழ்நாடு தான் அது. ஆனால் இந்த பக்கம் ஆந்திரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேங்கி நாடுன்னு இருக்குது. நீங்கள் பழைய திரைப்படங்களில் கூட இளவரசர் குதிரை மேலே ஏறி போகிறாருன்னா வேங்கி நாடு அப்படின்னு சொல்லி இது பார்க்கலாம். ஒரிசாவுடைய பார்டர் அது, கஞ்சம் இருக்கு இல்லையா, அதுதான் வேங்கி நாடு, அது வரையில் இருந்தது. அப்படியானால் பழந்தமிழ்நாடு முழுக்க இன்றைய ஆந்திரா முழுக்க தமிழ்நாடு. புரியுதுங்களா? அப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமஸ்கிருத கலப்படத்தினால உருவான ஒரு இனம், நம்மை போல் பூர்வீக குடி அல்ல. சரிங்களா? அப்போ அதுவே அடிப்படை அறிவே இல்லாத ஒரு பொம்பளை அது என்னமோ சொல்லுது. பெரும்பாலும் நீங்கள் இதை ஒருத்தன் குடிகாரன் சொன்னான்னா அவன் குடிச்சிட்டு உளறான் அப்படின்னு சொல்லி அவனை சட்டை பண்ண மாட்டீங்க. இது குடிக்காமல் உளருது.
அவ்வளவுதான். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழன் தான் தமிழன் என்று உணர வேண்டும். அந்த 84 விழுக்காடு என்பது மிகப்பெரிய ஒரு இது. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. ஹிந்தி பேசும் உத்தரப்பிரதேசில் கூட ஹிந்திக்காரங்க 72 விழுக்காடு தான். தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான ஒரு குடி இருக்கும் ஒரு மாநிலம். அதனால தான் நான் இந்த ஐயா மூலமாக நான் திரு சீமான் அவர்களுக்கு கூட சொல்கிறேன், இது தமிழ்நாடு மட்டுமல்ல, நாங்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் பெரும்பான்மையாக 84 விழுக்காடு இருக்கிறோம். நீங்கள் மனசு வச்சா எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் கொண்டு வர முடியும் அப்படின்னு இவங்களும், அல்லது அன்புமணி ராமதாஸும், அல்லது எடப்பாடி பழனிசாமியும், இன்றைக்கு தமிழ் தலைவர்கள் என்று சொன்னால் இந்த 3 கட்சிக்காரங்க தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க. திருமாவளவன் தமிழன் அல்ல என்று பல முறை பல இடங்களில் படிச்சுட்டேன். ரெண்டாவது அவர் சார்ந்து இருப்பது திராவிட கட்சிகளை, ஆகவே அவரை விட்டு விடுவோம். இந்த 3 தலைவர்கள் திரும்ப திரும்ப வரும் தேர்தலுக்குள்ளே தமிழ்நாடு 84 விழுக்காடு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் மனசு வச்சா எப்படி வேணாலும் ஆட்சி மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு பேசினாலே மாற்றமும் ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் மீண்டும் தமிழர்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஐயா சொன்னது போல் நாம் தமிழர் கட்சி இதுக்கு முயற்சி பண்ணோம், எல்லாரும் தமிழ் தேசியவாதிகளும் முயற்சி பண்ணோம். இவ்வளோ வருஷமாக தமிழ் தேசியமும் வளருது, நாம் தமிழர் கட்சியும் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த அட்டூழியங்கள் ஏன் அதிகமாக இருக்குன்னு என் கேள்வி இருக்கு. சசிகுமார் அண்ணாட்ட கேட்கல. இல்லை, அதான் நீங்கள் கேட்கறதுக்கான இது புரியுது. இந்த அட்டூழியங்கள் தொடர்ச்சியாக நடப்பதுக்கு காரணம் நாம் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கோம், அது ஒன்று. இன்னொன்று, இந்த 2021 தேர்தலுக்கு அப்புறமாக இந்த நிலத்தில் நாம் இதை நீங்கள் 2009க்கு அப்புறமே சொல்லணும், தமிழ் நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு தூரம் திராவிடம் என்ற கொள்கையை நம்பிக்கொண்டு இவர்கள் நமக்கானவர் தான் ஒரு இடத்துல நின்னோம். அப்போ 2009 இனப்படுகொலை அப்போ தான் உங்களுக்கு உண்மையே புரிய வருது, இந்த நாட்டில் திராவிடம் என்பது நாமளை அதிகாரம் பண்ணுறதுக்கும் நம்மளை அடக்கி ஆள்வதற்கும் இவர்கள் கொண்டு வந்த ஒரு வார்த்தை என்பது. அப்போது அங்கே தான் ஓரளவுக்கு தமிழ் தேசியம் என்பது புரிய ஆரம்பித்து, ஓ அப்படியா, இவர்கள் வேறு நாம் வேறு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி உருவாகுது. அப்போ நாம் தமிழர் கட்சியின் உருவாகுது. தமிழ் தேசியம் அண்ணன் சீமான் அவர்களால் பட்டு தொட்டி எங்கும் பேசப்படுது. அப்போ பேச ஆரம்பிக்கும் போது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பொந்துலெல்லாம் யாரெல்லாம் ஒளிஞ்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் மௌனமாக அமைதியாக நம்மளை சுரண்டி கொண்டிருந்தார்களோ, நம்மளை ஏய்த்து பிழைத்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு தமிழ் தேசியம் பேச ஆரம்பிக்கும் போது வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்கான தொடக்கம் 2009க்கு அப்புறம் தான் இங்கே நடக்க முடியும். அதற்கு முன்பும் எல்லாருமே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், மலையாளம், எல்லாம் அண்ணன் தம்பியாக ஒன்றா இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது, எல்லாம் ஒன்று தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே நம்ம இன்றைக்கும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் தன்னுடைய வன்மத்தை வைத்துக்கொண்டு நம்மளை மொழியாக சிறுபான்மையினராக பிரித்து, நம்மளை சாதியர்களாக பிரித்து, நம்மளை கூறு போட்டு நாம் எல்லாம் ஒரு தமிழர் என்ற போர்வைக்குள் அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இவங்களும் தன்னை தமிழர் என்ற ஒரு போர்வையில் இருந்து கொண்டு நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. 2009 வரைக்கும் அது தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இனம் மிகப்பெரிய அழிவை கண்டு எழுச்சி வரும்போது தான், ஐயையோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க கிடையாது, இவங்க வேற, நேரடியாக தெலுங்கில் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், நேரடியாக மலையாளம் பேசிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கும் நம்ம அவங்கள மாற்றுறதே சொல்லலை. அவங்கள எந்த இடத்துலையும் நம்ம அவங்கள வேற்று இதாக பார்க்கல. ஆனால் தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொண்டு பின்னாடி ஒரு மறைமுகமாக ஒரு இதாக நடந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் திராவிடம் என்ற பேரில் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதை வெளிக்கொண்டு வரும்போது தான் இவங்கெல்லாம் வெளியில் வர்றாங்க. இந்த மாதிரி உமாராணி, உஷாராணி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் பேச ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி திருவண்ணாமலையில் இது என்னோட இடம், என்னோட கோயில்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கும், மதுரையில் எல்லா இடமும் எங்களோட தான், நாங்கள் தான் அந்த ஐயா அது என்ன மண்டபம், அது திருமலை நாயக்கர் மண்டபம், அதை வைத்துக்கொண்டு அங்கே நாயக்கர்கள் நாங்கள் தான் இருந்தோம், மிதரை அதிகமாக இந்த சமூக மக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி அதை நம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறதும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவர்கள் பேராபத்தை நிலவி கொண்டு இருப்பதும் எதனாலன்னா, அவர்களுக்கு ஒரு உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க இந்த கட்சிகளெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் நிலம் பேசுகிறாங்க, என் உரிமைன்னு பேசுகிறாங்க, இந்த மண்ணை நாங்கள் தான் ஆளணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் கேட்க ஒரு 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 மிகப்பெரிய கூட்டம் இங்கே உருவாயிருச்சு, மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கம் உருவாயிருச்சு. 36 லட்சம் பேர் இந்த தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தமிழர்களாக ஒருங்கிணைந்து சாதிகளாக நாம் பிரித்து ஆண்டுகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லாம் ஒன்று கூடுறான். இன்றைக்கி வந்து பட்டியலின சமூகத்துக்கு இன்றைக்கி இப்போ உரிமைகள் எல்லாம் பறித்த உரிமைகளை யார் கேட்குறான்னா, யார் நீங்கள் ஆதிக்க சாதின்னு சொன்னீங்களோ அந்த சாதியான ஆட்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கி அவர்களின் உரிமைக்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இழந்த உரிமைகளுக்காக போராடுறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் எல்லா சாதியினும் ஒன்று கூடி ஒரே மேடையில் பேசுகிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது. தமிழர்களாம் ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்றிணைந்து இதனால் நாம் புட்டு விட்டு விடுமோ, இத்தனை நாட்கள் நாம் ஏமாற்றி குளிர்காய்ந்த எல்லாம் வெளிப்பட்டு வெட்ட வெளிச்சமாகுதோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலும் அச்சத்தினாலும் இன்றைக்கி அவங்க எல்லாம் பிதற்ற ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு ட்ரிகர் மூமெண்ட் தான் இது வந்து உண்மையாக இந்த தமிழரை நேசிக்கக்கூடிய பிற மாநில மக்கள் இங்கே இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இவர்களோட ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து நம்ம கூட வாழ்கிறதுக்கு நிறைய இருக்காங்க. அவங்க இந்த மண்ணை நேசிக்கிறாங்க, இந்த மண்ணிலோட மக்களை நேசிக்கிறாங்க, இங்கே உள்ள மொழியை நேசிக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நம்மளை அடக்கி ஆளணும், நம்மளை அடிமையிலாக்கி ஆளணும் இங்கே ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு பேர் தான் திராவிடன்ற ஒரு பேர் இருக்குது. இல்லாத ஒரு மொழியை கட்டமைத்து கொண்டு, இல்லாத ஒரு தத்துவத்தை சொல்லிக்கொண்டு, இத்தனை நாட்கள் இந்த மண்ணுக்கு ஒவ்வாமையாக இருந்த திராவிடத்தை பேசியே இந்த மக்களை நீ தமிழன்லடா நீ திராவிடன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தால, அவனுக்கு இன்றைக்கி அச்சத்தை உண்டாக்கியிருக்கு. அவனை இங்கே வெளியில் கொண்டு வந்து, தம்பி இங்கே வா, நீ திராவிடர் இல்லை, உன் மொழி என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த மாற்றம் இப்போ தான் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. சரிப்பா, நீ மலையாளியா, மிக சந்தோஷம், மலையாளியா இருந்துக்கோ. நீ யார் தெலுங்கு பேசுகிற, சந்தோஷம். நீ மராட்டியா இருங்குறோம். அந்த மராட்டியா இருங்கும் போது உண்மையாகவே மராட்டியை நேசிக்கிறவன், அவன் மொழியை நேசிக்கிறவன் அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். தமிழும் நான் இந்த மாநிலம் எனக்காக எல்லாத்தையும் கொடுத்துச்சு, எனக்கு உரிமை கொடுத்துருக்கு, எனக்கு வாழ இடம் கொடுத்துருக்கு, இங்கே என் குடும்பத்தை என் மூதாதையர் முதற்கொண்டு நாங்கள் இங்கே வாழ்கிறோம், இதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன்னு ஏற்கிறான். ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பேச ஆரம்பிக்குது, பிதற்ற ஆரம்பிக்குது. இவர்களாம் யாருன்னா அண்டி மறைமுகமாக இருந்து கொண்டு நம்ம அட்டைப்பூச்சிமே நம்ம மேலே இருந்து கொண்டு உறிந்து கொண்டவர்களாக இன்றைக்கி தோல் உரித்து காட்ட ஆரம்பித்ததுனால இவர்களுக்கு ஒரு பயம் வந்து பேச ஆரம்பிக்காங்க. இது ஆக்கப்பூர்வம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கேட்குறேன். இது நல்லதுன்னு சொன்னார் இல்லையா, எனக்கும் இந்த பாயிண்டில் என்ன தோணுதுன்னா, ஓகே, நான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மறைமுகமாக பேர் வச்சு சுற்றிட்டு இருந்தவங்க, நாங்கள் தெலுங்கர்கள், தெலுங்கு தான் இங்கே பேசுகிறாங்க, நாங்கள் தெலுங்கு, இவங்கெல்லாம் தெலுங்கர் தானே, தெலுங்குன்னு ஓப்பனாக பேசியிருக்காங்கல்ல, இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாமா? அதாவது தமிழர்களுடைய சிந்தனையில் இவ்வளவு நாளும் பிரிவினைவாதம் என்று வரவில்லை. இப்பொழுது இந்த மாதிரி அம்மையார்களினுடைய பேச்சினால் உள்ள கொதிப்பு வந்துருச்சு. தமிழர்கள் சத்தம் இல்லாமல் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லது தான். ஏன்னு கேட்டால் இப்போ தான் அறிவு வேலை செய்யும். ஓஹோ, கருணாநிதியுடைய திரைப்பட வசனங்களை வைத்து ஒப்பற்ற முத்தமிழ் அறிஞர்னு சொன்னோமே, அந்த ஆளு தெலுங்க அப்படிங்கிறது இப்போ மனசு வேலை செய்யும். அண்ணாதுரையோட பேச்சை கேட்டால் கட்டுண்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்களே, அவரும் தெலுங்க அப்படின்னு மனசு இப்போ வேலை செய்யும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு திராவிட தலைவன் கோபாலசாமி அவர்கள் பேசினால் அப்படியே கூட்டம் அசையாமல் உட்காந்துருக்கும் அப்படின்னு சிந்தித்த மனம் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து, ஆகா அவந்தாலும் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும். இப்படி வழியாக திரைப்பட நடிகர் மதுரையிலே பிறந்ததனால் அவன் தமிழன் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொஞ்சின விஜயகாந்தும் இன்று வரை ஐயோ போச்சே, பணமெல்லாம் போச்சே, அவர் இருந்திருந்தா நாம் ஒரு 50,000 கோடி அடிச்சிருக்கலாமே அப்படின்னு அவர் மனைவி இன்னும் தெருவா சுற்றுதே, அது சிந்தனையில் வரும். ஆக இந்த பேச்சு நல்லது தான். தமிழர்கள் விழித்து கொள்வதற்கு பெரிய வாய்ப்பாக இது அமையும். ஓகே ஐயா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறையா இப்போ இருக்கிற ஆட்சியில் தெலுங்கு அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சில மாவட்டங்களை கட்டமைச்சிருக்காங்கன்னு ஒரு இது வருது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அண்ணாதுரை தெலுங்கர் அப்படின்னு. அவர் எப்படி தெலுங்கர் ஆவார்? அதாவது அவருடைய குடும்ப முறை பார்த்தீங்கன்னா, அவர் வந்த வழி அந்த மாதிரி. அதை பற்றி நான் அதிகமாக விவரிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் பயன்படுத்திய, இப்போ உதாரணமாக அவங்க அப்பாவை அப்பான்னு தான் சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி பாட்டியை பாட்டின்னு தான் சொல்லுவீங்க, அவர் தொத்தான்னு தான் சொல்கிறாரு. அவருடைய வழக்கு இயல்லையே அவர் தன்னை யார் என்று அடையாளப்படுத்தி கொண்டார். ஆக இப்படியாக
ரெண்டாவது அவர் வந்த வழி அதை அவரே ஒத்துக்கிட்டார் பொதுக்கூட்டத்தில், அது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி ரொம்ப கிண்ட வேண்டாம். காரணம், ஏனைய திராவிட தலைவர்களை போல் அல்லாமல், இதில் திராவிட தலைவர்களில் நீங்கள் நெடுஞ்செழியன், மதியழகன் இவங்களெல்லாம் விட்டுறணும். பண்பால் உயர்ந்த ஒரு அருமையான மக்கள் அவர்கள். அண்ணாதுரை படித்தது அந்த நீங்கள் பார்க்கலாம். பண்பால் மிக அருமையாக பேசு மட்டுமல்ல, மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்த விதம் அதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. அந்த அண்ணாதுரை போட்ட விதை தான் மரமாகி அந்த கனிகளை இந்த திருட்டு திராவிடர்கள் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்ணாதுரை போட்ட விதை. அண்ணா இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏது? அப்போ அந்த அண்ணாதுரை எந்த மொழிக்காரராக இருந்தாலும் அவர் அணுகிய விதம், தமிழ் மக்களை அரவணைத்த விதம் அருமையானது. அதனால் தமிழர்களுக்கு திமுகவின் பால் ஈர்ப்பு வந்தது. அவர் ஒரு இந்த மாதிரி பின்னணியில் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தால் அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதே மாதிரி தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் பண்பான மனிதன். புதிதாக கட்சி துவங்கியவுடன் மக்கள் ஏன் போனார்கள்? அவரோட பண்பு. அவர் அரவணைத்து கொண்டது யாரெல்லாம்? நெடுஞ்செழியன், மதியழகன், இப்படி சிறந்த தமிழர்களை. ஆகவே தான் அவரால் எளிதாக மேலே வர முடிந்தது. இதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த திராவிடம் ஏன் வீழ்ந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, அந்த பண்பான தலைவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இப்போ யாரெல்லாம் அடிவருடிகள் மாவட்டந்தோறும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து அவர்களை இப்போதைய தலைமை அரவணைத்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு மூல காரணம்தான். என்னன்னா, அந்த கட்சியின் சின்னம். எந்த கட்சியை பார்த்தீர்களே ஆனாலும் தேர்தல் சின்னம் இருக்குல்ல, நீங்கள் வாக்களிக்க போகும்போது அந்த உதயசூரியன் சின்னம், அந்த இரட்டை இலை சின்னம், தாமரை சின்னத்தை பிடுங்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற அவ்வளவு தலைவர்களுமே செல்லா காசு. ஒரு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி ஐயா வந்திருக்கிறார்ல, அந்த கட்சிக்கு இதோட 3வது தடவை சின்னத்தை மாற்றியாச்சு. ஆனாலும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நேரடியாக தமிழ் மக்களை அந்த தமிழ் தலைவன் சந்தித்து விட்டான், சிந்திக்க வைத்து விட்டான், அரவணைத்து விட்டான். ஆகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் சின்னத்தை மாற்றினாலும் வெற்றி பெற்று விடுவார். நாம் தமிழர்னு தெரியும். ஆனால் இங்கே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது, காணாமல் போய் விடுவார்கள். இந்த திமுக மந்திரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்த தேர்தலில் வெல்லவே முடியாது. அந்த கட்சி சின்னத்தை உருவி விட்டால் இது பாஜகவுக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஏனென்றால் மக்களோடு இணைப்பில்லாத மக்கள் வெல்லவே முடியாது. ஓகே, முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் அவங்க நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கலெக்டர்ஸை கூட, மாவட்ட ஆட்சியரை கூட தெலுங்குரா போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே 30 விழுக்காடு கூட இல்லை தமிழ் ஆட்சியாளர்கள், காவல்துறையினர். ஏன்னா இந்த 2 பேர் தான் மிகவும் முக்கியம். அரசியல்வாதி முக்கியம் அல்ல. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, முதல் முறை முதலமைச்சராக இருந்தபோது தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்து பலர் இறந்தார்கள் இல்லையா? அப்போ உடனே அவர் அறிக்கை விட்டார், நானே தொலைக்காட்சியில் பார்த்து தான் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிந்து கொண்டேன், முதல்ல அறிக்கை விட்டார். அப்போ அவரை யாருமே கேட்கலை. ஒரு முதலமைச்சரையே கேட்காமல் துப்பாக்கி, அதுவும் குறிபார்த்து சுட வைக்க முடிகிறது என்றால் அப்போ அதிகார வர்க்கம் மிக மிக வலுவானது. காவல்துறையாக இருக்கட்டும், இந்திய ஆட்சி பணியாக இருக்கட்டும். அன்றைக்கு அதை தொடர்ந்து யார் செய்தது, யார் சொல்லி செய்தது அப்படின்னு விசாரிக்கவே இல்லை. ஒரு விசாரணை கமிஷன் போட்டு அத்தோடு முடிச்சிட்டாங்க. சுட்டது அந்த அவரை கூப்பிட்டு உனக்கு யாரா சுட சொன்னதுன்னு கேட்டால் கண்டிப்பாக தனக்கு மேலே உள்ள அதிகாரியை சொல்லத்தான் வேண்டும். அவரை கேட்டால் அவருக்கு மேலே உள்ளவரை காட்டுவார். கடைசியில் அது எங்கே நிற்கும்? தலைமை செயலாளரிடம் நிற்குமா நிற்காதா? அவர் உத்தரவு இல்லாமல் இது நடக்கவே முடியாது. அன்றைக்கு தலைமை செயலாளர் யார்? திருமதி கிரிஜா வைத்தியநாதன். அவர் யார் சொல்லி கேட்பார்? புதுடில்லி சொன்னால் கேட்பார். புதுடில்லி யாருக்காக வேலை செய்கிறது? அந்த வடநாட்டுக்காரனுக்காக வேலை செய்கிறது. அப்போது மொத்தமாக தெரிஞ்சிடும் நமக்கு, பேட்டர்ன் வருது அங்கேருந்து. ஆமாம்.
ஆக இந்த நடந்த சம்பவம் திட்டமிட்ட சதி, மக்கள் சுட்டு கொல்லப்பட்டது திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு. அது ஏன் ஒரு கட்டத்தில் நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் ஒரு எல்லை தாண்டி போக முடியாது. ஏன்னா அவர் ஒரு முறை இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அல்ல, கிட்டத்தட்ட 5 முறை அவர் இருந்திருக்கிறார். அனுபவம் அமைதி காக்க வைத்திருக்கிறது. ஆகவே தான் நீங்கள் எப்பெல்லாம் தமிழ்நாட்டில், வேறு இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளவு கூடுதலாக வடநாட்டு அதிகாரிகள், சட்டமன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். ஏன் காட்டிலாகவான ஐஎஃப்எஸில் கூட அவங்க தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே கடந்த 60 ஆண்டுகளாக நடந்த திராவிட ஆட்சியில் திரு கருணாநிதி, திரு எம்ஜிஆர், திரு ஜெயலலிதா அவர்களை முழுமையாக உள்ளே வரவழைத்து விட்டார்கள். ஆகவே ஆட்சி அதிகாரம் அவங்க கைக்கு போயிடுச்சு. இவர்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க, ஆனால் அதை தாண்டி சுயமாகவும் முடிவெடுப்பார்கள். ஆகவே தமிழர்கள் அந்த எந்த பக்கமும் போக முடியாதபடி ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் சரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் அவங்கள தாண்டி ஏதாவது பேசுனீங்கன்னாலே, ஏன் காவல்துறை இவ்வளோ வேகமாக பாய்கிறது என்றால், காவல்துறை முழுமையாக நம்முடைய தமிழர்கள் கையிலிருந்து போயிடுச்சு. ஆமாம், அது ஆரம்பத்திலிருந்தே அப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம். நான் பல காவல் நிலையங்களில் பலருக்காக சேவை, அவன் நல்லவன், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த ஆள் சொல்கிறத கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு முன்னோட்டத்துக்காக போனால், அங்கே உட்காந்துருக்கிற பெரும்பாலும் இந்த ரைட்டர்னு சொல்லுவாங்க அல்லது ஏட்டு எல்லாம் நாயுடுவாக தான் இருப்பாங்க. தமிழ் பள்ளிக்கூடங்களில், தமிழ் வழி கல்வியில் தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் நாயுடுகள். இதை என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க நீக்கமர நிரப்பிட்டாங்கங்க. அரசு வேலையை மொத்தமாக பிடுங்கினதன் மூலமாக ஏன் இவங்க கட்சியெல்லாம் விறுவிறுன்னு வளர வேண்டியது தட்டு மாதிரி ஏன் வளருது அப்படின்னா, இதுதான் காரணம். அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொட்டி பார்க்குறாங்க. அதையும் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சியெல்லாம் மேலே வருது. ஓகே, அந்த சமயத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே தனித்து விடப்பட்ட மாவட்டம் மாதிரி இருக்குது. பெருசாக பொருளாதாரம் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு தனித்து விடப்பட்ட மாவட்டமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கோயில், அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது, திருவண்ணாமலை கோயில் இருக்குது. அங்கே சுற்றியும் தெலுங்கு போர்டு இருக்குது. எல்லா விடுதியிலையும், தங்கும் விடுதியிலையும் ஃபுல்லாக தெலுங்கு போர்டு இருக்குது. அந்த இடத்துல ஏன் நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசிய இயக்கமோ பெருசாக வளரல? அது எல்லை மாநிலமும் கிடையாது, அதுக்கு மேலே வேலூர்னு ஒரு மாநிலம் இருக்குது. இல்லை, நீங்கள் இதோட தொடர்ச்சி முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்களா, அமைச்சர்கள் எல்லாம் ஏன் தெலுங்கு பேசுகிறேன், அதுக்குள்ளே இந்த கேள்விக்கான விடையும் அதுக்குள்ளே இருக்குது. என்னென்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு வருமானம் ஈட்டணும், இல்லை தனக்கு சாதகமான ஆள் இருக்கணும், தான் சொல்லக்கூடியவற்றை நிறைவேற்றக்கூடியா இருக்கணும் அப்படிங்கிறவங்களாம் தன் இனத்தை சார்ந்தவனாக இருக்கணும்னு நினைக்கிறார் முதலமைச்சர். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். தன் இனத்தை சார்ந்தவர்கள், தனக்கான சொல்லுக்கு கட்டுப்படுறவர்கள் இருக்கணும்னு நினைக்கிறார். அது அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த ஒரு குறிக்காக தான் நீங்கள் சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஐயா ஏவா வேலுவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் முக்கிய பணிக்கு, நேருவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே தனக்கானவர்கள், தன் சமூகத்துக்கானவர்கள், சமூகத்தினால நம் சொல்லக்கூடிய ஒன்றை கேட்பாங்க, கட்டுக்குள் இருப்பாங்க, தனக்கு தேவையானவற்றை செய்து முடிப்பார்கள், ரகசியம் காப்பார்கள் என்ற முக்கிய பணி இருக்கிறனால தான் இவர்களுக்காக இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதான் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கான கேள்வி, ஏன் இவர்களால் பார்த்து நிறுத்துகிறாங்கிறது. ரெண்டாவது, திருவண்ணாமலைங்கிறது நீங்கள் எடுத்ததில் ஒரு புள்ளி தான். அது ஒரு தொடக்கம்னு கூட இல்லை. அது எல்லா இடத்துலையும் நீக்கலாக, ஐயா சொன்னது மாதிரி தான், அவர்கள் எல்லா இடத்துலையும் நீக்கல் பரவலாக தன் அதிகாரத்துக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. திருவண்ணாமலை ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம், முதல்ல ஏவா வேலு அவர்கள், அவர் ஊழல் நீங்கள் அந்த திருவண்ணாமலை மாவட்டமே அவர் கையில் தான் இருக்குது. அவரோட கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், மருத்துவ இதாக இருக்கட்டும், அங்கு நடக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில்களாக இருக்கட்டும், இன்னைக்கு ரோடு கான்ட்ராக்டாக இருக்கட்டும், சாதாரண ஒரு சாலை பணி வேலையாக இருக்கட்டும், எல்லாமே இவரை மீறி எதுவுமே நடக்காது. அப்போ இவர்களுக்கான ஒரு அஜெண்டா அங்கே தேவைப்படுது. தன்னோட கட்டுக்குள்ளே இந்த கோயிலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதற்குள் தனக்கு சார்ந்தவர்களையும், தன்னை சார்ந்தவர்களையும், தன் சமூகத்தையும் கொண்டு வந்து இறக்க வேணுங்கிற
ஒரு நோக்கம், ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருக்குது. ஏன்னா இந்த கோயில் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர் கையில் இருக்குது. தமிழர்களின் முக்கிய இதாக அந்த பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக சிவன் கும்பிடக்கூடிய இடத்துல இருக்கிறனால, எப்படி பழனி ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்குது, திருச்செந்தூர் எப்படி இருக்கோ அதை விட திருவண்ணாமலை ரொம்ப முக்கியமான இடத்துக்கு செல்வதனால தன்னோட ஆதிக்கம் அங்கிருந்து போய்விடுமோ என்ற ஒரு அச்சத்தினால தான் இந்த குடியேற்றமும், அங்கு நிலங்கள் வந்து இவர்களுக்காக பறிபோவதும், இந்த மாதிரி திருவண்ணாமலைங்கிறது அருணாச்சலங்கிற எழுதுகிற அளவுக்கு துணிவு வந்ததும் இந்த ஆணவத்தின் உச்சம்தான். இந்த ஆணவத்து திமிரு தான் தன் கட்டுப்பாட்டில் எல்லா ஊரும் இருக்குது, இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நாம் என்ன வேணாலும் செய்துக்கலான் என்ற மேம்போக்குனால தான், இந்த மமதையினால தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் உண்மை. ஆனால் இது நாம் தமிழர் கட்சி வளருதாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து 85,000 வாக்குகளை வந்து போன தேர்தலில் திருவண்ணாமலையில் நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்காங்க. ஸோ கட்சி வளராமல் இல்லை, தொடர்ச்சியாக அதற்கு எதிரான போராட்டங்களும் வலுப்பெற்று இருக்குன்னா, நீங்கள் அதே ஊரில் தான் நாங்கள் வந்து நம்ம ராஜராஜ சோழன் இறந்த இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து பெரிய கூட்டம் நடத்தியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அங்கு வந்து கட்சியின் வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்வது போல் இந்த அமைச்சரின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக ஏவா வேலு அவர்களின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக, பணம் தான் முழுக்க ஆதிக்கம்னா பணம் எல்லா இடத்துலையும் தண்ணி போகிறோம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, திராவிடம் திமுகவுக்கு கையில் கொண்டு போய் பணத்தை எந்த கேள்வியும் கேட்காம சரியாக ஒப்படைப்பது நம்பர் 1 ஏவா வேலு அவர்கள், ஐயா நேரு அவர்கள், ஜெகத்ரட்சகன் அவர்கள், இதற்கு முன்னாடி 10 ரூபா பாலாஜி அவர்கள், இவர்களெல்லாம் தான் ரொம்ப நேர்மையாக அவர்கிட்ட காசை ஒப்படைச்சால். அதில் முக்கிய பங்கு வந்து ஏவா வேலு அவர்களுக்கு இருக்குது. அடுத்து சேகர் பாபு அவர்கள். ஸோ அதில் பெரிய பங்காற்றுறது வந்து ஏவா வேலு அவர்கள். அவருக்கு பின்னாடி ரைடு நடந்தது உங்களுக்கு தெரியும், இடி ரைடு நடந்துச்சு, ஜெகத்ரட்சகன் நடந்ததில் இடி நடந்துச்சு. இப்போ வந்து அவர்கள் வந்து எல்லாம் சரிகட்டு செய்யப்பட்டு இப்போ அமைதியாக்கப்படுறார். KN நேரு அவரோட தம்பி வீட்லேயும் இடி ரைடு நடந்து, இது எல்லாம் எதனாலன்னா இவர்களெல்லாம் பெரிய அளவில் சுருட்டி கொடுத்தாங்க, பெரிய அளவில் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் இடி ரைடு வந்ததுக்கான காரணம் அதுதான். அப்போ என்ன செய்தாலும் இவர்களே நாளைக்கு போய் திகார் ஜெயிலில் கம்பி என்னாலும் இவர்களை கை நீட்ட மாட்டார்கள், தலைமையை கை நீட்ட மாட்டாங்க. இவங்க தான் செய்ய கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொன்முடி அப்படி இருப்பாரான்னு எனக்கு தெரியல, அதனால தான் தூக்கிட்டாங்க. இப்போ அவர் மேலே உங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் அவரை இப்போ வந்து தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. இதே நீங்கள் ஏவா வேலு செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க, KN நேருவை செய்ய முடியுமானா செய்ய மாட்டாங்க. அவர்கள் பின்னாடி ஒரு சாதிய ஓட்டுகள் அவர் பின்னாடி இருக்குது. சங்கத்தின் ரெட்டியார் சங்கத்துக்கு பின்னாடி அவர் தான் இருக்கார், KN நேரு இருக்கார், KKSR இருக்காங்க. அதனால இவர்கள் அவர் கூட தான் இருப்பாங்க. ஓகே, அவர் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது. தமிழ் தலைவர், அதாவது திமுகவில் இருக்கிற தமிழர்கள் மீது திட்டமிட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு கேள்வி வந்தது. துரைமுருகன்கிட்ட ரைடு போகிறதா இருக்கட்டும், அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி பொன்முடி அவரை கட்சியிலிருந்து தூக்குனதாகட்டும், இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க இலாகாக்கள் வந்து மிகப்பெரிய இலாகாக்கள் இருக்காது அவங்க கையில் முதல்ல கொடுக்குறது. ஒருவேளை கொடுத்து அவங்க பேர் எடுக்க ஆரம்பித்த உடனே, உதாரணமாக சொல்லணும்னா பழனிவேல் ராஜன் அவர்கள் சடன்னு பேர் வந்துருச்சுன்ன உடனே டக்குன்னு மட்டம் தட்டி இப்போ அவரை காணோம். கிரீன் வேஸ்ட் ரோட்டில் ஒரு பங்களா இருக்குது, அதில் பேர் பலகை இருக்குது, அவ்வளோதான் அவர். பொன்முடி உங்களுக்கு தெரியும், பலி கொடுத்துட்டாங்க. துரைமுருகன் மேலே தான் அச்சம் இருக்குது. காரணம், அவர் இன்றைக்கி நேற்று இல்லை, அவர் எல்லாத்தையும் பார்த்தவர். அந்த துரைமுருகன் அவர்களை வந்து நாம் தேவையில்லாமல் நோண்டுனா பிரச்சனை ஆயிரும் சொல்லி தான் அவர், இல்லைன்னா அவர் வயசுக்கு அவர் எப்பயோ ஒரு ஓய்வு படி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அவர் மகனுக்கு இப்போது பாராளுமன்றத்தில் இடம் கொடுத்து ஜெயிக்க வச்சாச்சு. அப்போ அவரை தாஜா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவர் வாயை முடிக்கிட்டு தமிழர்களை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவர் வந்து எந்திரிச்சு திருவண்ணாமலை மாவட்டம் ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொதுக்குழுவில் இப்படி ஏன் வந்து தெலுங்குக்காரங்க குடியேறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் நாளைக்கே வந்து மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவார். புரியுதுங்களா? என்ன, அவருக்கு ஒரு சாராய ஆலையும் கொடுத்து, அவருக்கு ஒரு பொறியியல் கல்லூரியும் கொடுத்து, அவரை சம்பாதின்னு சொல்லி சம்பாதிக்க விட்டு அவரை அமுக்கி வச்சாச்சு.
அதனால தான் அவரால் கேள்வி கேட்க முடியலை. இப்படித்தான் தமிழ் மந்திரிகளை எல்லாரும் கேட்கக்கூடியவர்களை அமுக்கி வச்சிருக்காங்க. ஓகே. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி தெலுங்கு ஆதிக்கம், தெலுங்கு பிராமணர்கள் இங்கே நிறையா வந்து குடியேறி கோயில்களில் அவங்க ஆக்கிரமிச்சதாக சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் மராட்டிய பிராமணர்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க, உரிமை கொடுத்துருந்தாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான் போல. ஆனால் இதோட வரலாறு என்ன? ஆக்சுவலி தெலுங்கு பிராமணர்கள் இங்கே வந்து குடியேறின வரலாறு என்ன? இது அதாவது பிராமணர்கள் பெரும்பாலும் வந்தது சோழர் கால ஆட்சியில் என்பது நமக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ஆண்டுகள் தான். எனக்கு தெரிந்து நாம் படித்த ஒரு செய்தி, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சஞ்சய் காந்தியின் அஸ்தியை கரைச்சதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ராமேஸ்வரத்தில் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி பிராமண இந்த வைதிகர் தான் இருக்கார். அவர் காசியிலேருந்து வந்திருக்கார். என்னன்னு கேட்டால், நாங்கள் தான் இவங்களுக்கு செய்வோம், இங்கே செஞ்சாலும் நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு. அப்போ ஒரு உறவு முறையை காட்டுறாங்க. ராமேஸ்வரம் கோவிலில் நாங்கள் தான் இந்த வைதிக ஏற்பாடுகள்லாம் செய்வோம் அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷங்களாக அவங்க அங்கே உள்ளே ஊறிட்டாங்க அப்படின்னு. சரி, ஒரு ஆட்சியாளர் கிடையாதுப்பா, இங்கே உள்ள தமிழ் பிராமணனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்து அறநிலையத்துறை உங்கள் கையில் இருக்குது, கோவில் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்குது, நீ வரக்கூடாதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இவங்கெல்லாம் ஒத்து போகிறதுக்கு காரணம் அந்த டெல்லியோட இருக்கிற அந்த இதுதான். நான் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ராமேஸ்வரம் போயிருந்தேன். ரயிலில் ஏறுறதுக்கு முன்னால் ஹிந்து பத்திரிகை, அன்றைய ஆங்கில இந்து பத்திரிகையில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ஒரு வடநாட்டு பெண்மணி, பீகாரை சேர்ந்தவர், ரயிலை விட்டு இறங்கினோன்னா கைப்பையை பிடுங்கி கொண்டு ஒருத்தன் ஓடி விட்டான். அவனை துரத்தி பிடித்தார்கள். அவன் பிடுங்கிட்டு ஓடுனவன் பீகாரி. சரி, அவனை ஒப்படைத்த காவல்துறையை சேர்ந்த ரயில்வே காவல்துறை அதிகாரி பீகாரி. அதற்கு அந்த பிளாட்ஃபார்மில் இது நடந்ததுனால அதற்கு அந்த முதல் தகவல் அறிக்கையை ஃபைல் பண்ணது ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் பீகாரை சேர்ந்தவர் அப்படின்னு ஹிந்து பத்திரிகையில் போட்டிருக்கு. சரியா? அப்போது இந்திய அரசின் மறைமுக கை இல்லாமல் தமிழ்நாட்டை இந்த திராவிடர்கள் ஆளவே முடியாது. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்வோம், ஹிந்திக்காரன் நேரடியாக தமிழ்நாட்டை ஆள முடியாது. காரணம் என்னென்னா, உலகத்திற்கே நாகரிகமும் மொழியியலும் எல்லாமே கற்றுக் கொடுத்தது தமிழர்கள். இந்த நாடே தமிழர்களுடைய நாடு, பழைய நாவலும் தீவு. அப்போது இவன் என்றைக்கு இருந்தாலும் வாயை திறந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவனை டைரெக்டாக அமுக்காமல் இந்த குறுக்க வந்த திராவிடர்களை வளர்த்து விட்டார்கள். இல்லை என்றால் ஒரு பச்சை தமிழரான காமராஜர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த போது அவர் வாட்டுக்கு ஆண்டுக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டுருக்கலாம்ல. நேருவே விடவில்லை என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழன் இங்கே ஆட்சியில் இருந்து நல்லது செய்ய துவங்கி விட்டால் அவன் மீண்டும் எந்திரிச்சிருவான். இப்போ ஒன்றும் இல்லை, அமுங்கி தான் கிடந்தோம். இந்த 1990களில் கம்ப்யூட்டர் கணினி மயம் வந்த உடனே முதல்ல இந்தியாவிலேயே அதை விழிப்போடு படித்து மேலே வெளிநாடு போனது யார்? சம்பாதித்து நிலத்திற்கு பணத்தை கொட்டி நிலங்களை வாங்கி நிலத்தின் மதிப்பை கூட்டியவர்கள் யார்? தமிழர்கள். வேறு எந்த மாநிலத்துக்காரனும் இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாலும் அவன் வெடித்து எந்திரிச்சிட்றான் அப்படிங்கிறது டெல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் எந்திரிக்காமலே இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி, அவனுக்கான எல்லா வழிகளையும் அடைச்சிது. சாராயத்தை ஊற்றி கொடுத்தோம். இதுதான் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள்ளே போனால் டிக்கெட்டுக்கு நம்ம தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு கேட்டோம்னா கேங்கிறான். கேட்குறானா? ரயிலில் பரிசோதகர் பூரா இப்போ இவன் தான். அந்த நமக்கும் பிராமணர்களுக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது. நாமும் அவர்களும் 1000 ஆண்டுகளாக கூடி வாழ்ந்தோம் தமிழ் பிராமணர்கள். அன்றைக்கு டிக்கெட் பரிசோதகர்னு கேட்பார், பெரும்பாலும் பிராமணராக இருப்பார். அவங்களுக்கு அடுத்த கட்டம் வேறு ஜாதிக்காரங்க வந்தாங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போது முழுக்க பீகாரை சேர்ந்தவர்கள், ஹிந்திக்காரன், பெங்காலி எல்லாரும் வந்துட்டான். கோட்டை மாட்டிக்கிறான், அவன் தமிழ் பேசுகிறான். இன்னும் கொஞ்ச நாளில் திருக்குறளும் கம்பராமாயணமும் கூட சொல்லுவான். நம்ம அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டதுக்கு காரணம் இந்த திராவிடனோடு கைகோர்த்த புதுடில்லி தான். ஆகவே இவனும் எதிரி, அவனும் எதிரி தான்.
இவன் மட்டும்தான் ஊழல்ல திளைக்கிறான் என்று நீங்கள் தப்பாக நினைக்காதீர்கள். இன்னைக்கு பாஜக வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற லட்சம் கோடிகள் ஏது, எல்லாம் லஞ்ச பணம் தான். நாங்கள் வாங்கலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியவே முடியாது. காங்கிரஸ்காரனும் கொள்ளைக்காரன் தான், பாஜகவும் கொள்ளைக்காரன் தான். 2 பேருமே கூட்டாளி. எதுக்கு? தமிழ்நாட்டை அமுக்குவதற்கு. சார், உங்கள் நிறைவு கருத்தை பதிவு பண்ணிருங்க சுருக்கமாக. இல்லை, நீங்கள் இந்த கேள்வி வைத்தீங்கன்னா பிராமணர்கள் ராமநாதபுரத்தில் அப்படின்ட்டு, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதற்கு ஒட்டுமொத்தமாக இந்த திராவிடர்கள் என்ன சூழ்ச்சி செய்கிறாங்கன்னா, நாங்கள் தான் ஆரியர்களை எதிர்க்கிறோம்னு நமக்கு முன்னாடி போய் நின்றுவாங்க. அவங்க வந்து வெறி சொற்ப ஐயா சொன்ன மாதிரி தமிழ் பிராமணர்கள் ஆதி காலம் முதல் இங்கே இருந்திருக்காங்க. அவங்க ஒரு காலத்தில் வந்து ஆரியர்கள் பிராமணர்கள் வந்து கல்வி மறுப்பு இல்லை குலக்கல்வி திட்டம் அப்படிலாம் இருந்தாங்கன்னு தாண்டி அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் கிடையாது. இந்த தமிழர்களை அவர்கள் அடக்கி ஆழ்ந்து அவர்களை வந்து தான் இது அந்த மாதிரியான ஒரு அதிகபட்சமான எதுவுமே இங்கே இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் பார் எதுக்குறேன் அப்படின்னு இல்லாத ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இல்லை ஒருத்த மட்டும் இருக்கிறவன்ட்ட போய் நான் பாரு நீ விடு நான் போய் எதிர்க்கிறேன்னு சொல்லியே நாம் எல்லாரையும் பின்னாடி மட்டம் தட்டி உட்கார வச்சிட்டாங்க. இதை அவங்க செஞ்சது. நமக்குள்ளே இருக்கிற சாதிகளை தூண்டி விட்டுட்டு அவன் பெரிய பூச்சாண்டி, அவன் பெரிய எதிரி, அவனை நான் தான் வீழ்த்துறேன், ஆரியர்கள் உள்ளே வந்து அவன் வரக்கூடாது, பிராமணர்களை எதிர்க்கிறேன்னு சொல்லியே ஐயா சொன்ன மாதிரி ஒட்டு மொத்தமாக வளர்த்து விட்டது அவங்க தான். இன்னைக்கு டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறது இவங்க தான். நாம் கிளர்ச்சியை எந்திரிச்சிடக்கூடாது, எதிர்த்து கேள்வி கட்டக்கூடாதுங்கிறக்கா நீ பேசாமரு நான் பார்த்துக்கிறேன், நான் போய் அடிக்கிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கி நீங்கள் வெளிப்படையாக நான் கேட்குறேன். இத்தனை கோயில்கள் இருக்குது, இதற்கு உங்கள் கண்ட்ரோலில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதற்கான அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், ஆமாவா இல்லையா? அறநிலைத்துறை யாருக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. உங்களால் ஒரு தமிழ் கடவுளில் தமிழில் வழிபாடே செய்ய முடியலையே. நீ எப்படி ஆரியர்களை எதிர்த்திருப்ப? நீ எப்படி தமிழர்களை காத்திருப்ப? நீ எப்படி வந்து இங்கே வந்து சமஸ்கிருதம் வரக்கூடாதுன்னு நீ எப்படி போராடி இருப்ப? எவ்வளோ இதிலேருந்து தெரியணுமா எவ்வளோ வன்மம் பிடித்தவர்கள், எவ்வளோ கூர்க்கமான புத்தி கொடுத்தவர்கள். அப்போ இவங்க என்ன நினைப்பு அப்படின்னா, நாம் கிளர்ச்சி விட்டு எழுந்திருக்கவே கூடாது, நம்மளை வந்து அடக்கி வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இவன் முன்னாடி வந்து நிற்கிறான். இன்றைக்கி அவன் போய் குடமுழுக்கு ஏன் தமிழில் நடத்த முடியாது? நம் நாட்டில் தமிழர்கள் பூமியில் தமிழ் கடவுளுக்கு நீ யாரை கேட்கணும்? நீ யாருக்காக நீ வெயிட் பண்ணணும்? நீ யாருக்காக கேட்கணும்? நீ போய் அந்த அங்குள்ள பிராமணர்கள்ட்டோ ஆரியர்கள்ட்டோ நீ போய் மண்டிடணுமா? நீ போய் கேட்கணுமா? அவன் சொல்லி நீ நடத்தணுமா? இல்லை தமிழிலையும் நடத்தலான்னு எப்படி சொல்லலாம்? அந்த வார்த்தை உனக்கு எப்படி வருது? இந்த நாட்டை சேர்ந்தோன்னா, இந்த மண்ணை தமிழை நேசிக்க விடனா அந்த வார்த்தை சொல்லுவானா? அதை சொல்ல முடியாத நீ நிற்கிறன்னா அப்போ உன்னோட நோக்கம் என்ன? நீ யாருக்கானவன்? நீ இந்த மக்களுக்கானவனா? இந்த நாட்டில் உள்ள எல்லாரையும் என் கடவுளை நான் இன்னைக்கு தமிழில் போய் கும்பிட முடியாதுக்கு நீ தான் காரணம். இந்த திராவிட ஆட்சி தான் காரணம். இத்தனை ஆண்டுகளாக நான் எதிர்த்து நான் கேள்வி கேட்டிருப்பேன், நான் நின்றுப்பேன். இன்றைக்கி என் குலதெய்வ கோயிலில் நான் போய் என்னால் பேசி என்னால் பண்ண முடியுதுல்ல? என்னால் என் கடவுளை என் மொழியால் பேச முடியுதுல்ல? அவனோட நான் உரையாட முடியுதுல்ல? இதையெல்லாம் மறுக்க வச்சது நீ தான். கோயிலுக்குள்ளே போகாத என்ன, கோயில் சாமியே இல்லாத என்ன. இப்போ அவன் ஏறி உட்காந்துட்டான், அவனுக்கு நீ வந்து அடிமை ஆகிட்ட. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பயந்துக்கிட்டு நிற்கிற. நீ வந்து ஒரு சிறுபான்மை சமூகம் தானே சொல்கிற. மோஸ்ட் எம்பிசிங்கிற அதர் பேக்வேர்ட் காஸ்ட்டுங்கிற இல்லை எஃப்சிங்கிற ஃபார்வர்ட் காஸ்ட்டுங்கிற எத்தனை சதவீதம் இங்கே இருக்கான்? இல்லை எத்தனை சதவீதம் ஐயங்காரு? 1.7%. 2% வச்சுக்கோ. அவனுக்கு நீ பயந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழில் நீ மந்திரம் சொல்லக்கூடாது, ஓதக்கூடாதுன்னா நீ எவ்வளவு அடிமையாக இருக்குன்னு அர்த்தம். நீ அடிமையாக இருந்துக்கிட்டு எங்களை எப்படி அடிமைங்கிற தமிழர்ல? அப்போ நீனும் அவனும் ஒன்று தானே. ஒன்று நீ அவனுக்கு அடிமையாக இருக்கணும், இல்லை நீ அவனாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும். அப்படி தான் இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கி வச்சுருக்கீங்கிறோம். உன்னால் சரியான நீ ஆன்மகனாக இருந்தால், சரியானவனாக இருந்தால், இந்த தமிழை நேசிக்கக்கூடாது, இந்த மண்ணுக்கானவன் இருந்தால், நீ இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு இடமா போய் கேள்வி கேட்குறல, உங்களுக்கானவன் ஓரணின்னு. நீ இதை அறிவி. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் வந்து திராவிடர்களாக தமிழர் ஏற்றுக்கிறோம். நீ இந்த வேலையை செஞ்சிரு. 30,000 கோயிலில் குடமுழுக்கு நடத்துகிறேங்கிறல்ல, நீ எல்லா கோயிலையும் இனிமே தமிழில் தான் வழிபாடு. யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அவர்களுக்கு மட்டும் சமஸ்கிருதத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லு. இந்த அறிவிப்பை கொடுத்துரு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீனும் நானும் நாங்கள் கேள்வியே கேட்கல. நான் உங்களை வந்து நீ அந்த மொழி பேசுகிறோம் நாங்கள் ஏற்றுக்கல, நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கிறோம். ஆமாம் நீங்கள் தமிழர்கள் ஏற்றுக்கிறோம். இது செய்ய முடியுமா? சொல்லுங்க. ஓகே ஐயா, இதற்கான தீர்வாக நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னு உங்கள் நிறைவேக்கிறத பதிவு பண்ணிடுங்க. அதாவது
இப்போ அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அதாவது இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் தெலுங்கர்களோட ஆதிக்கமும் தெலுங்கோட வரவும் அதிகமாயிருச்சு. இது எங்கே போய் முடியும், இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. அதாவது எங்கள் கட்சி தமிழர் ஆட்சி கட்சியின் கொள்கை ஒன்று. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வாக்குரிமை, நில உரிமை, அரசாங்க வேலை என்பதாகும். இது ஒன்றும் புதுசு இல்லை. 1983 அசாமில் அசாம் கண பரிஷத் பிரஃபுல்லகுமார் மகந்தா, பிபுகுமார் புக்கன் இவர்கள் 2 பேரும் மாணவர்களாக இருந்து இதே கொள்கையை வைத்து அவர்கள் போராடி பலர் இறந்தார்கள். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி புதுடில்லியிலே அவர்களை கொன்று ஒழித்தது. அப்படியும் அவர்கள் போராடி வென்று தேர்தலிலே ஜெயித்து ஆட்சி அமைத்தார்கள் அசாம் கண பரிஷத். ஆனால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற அன்றைய ராஜீவ்காந்தி அரசு அனுமதிக்கவே இல்லை. இதுதான் அவருடைய கொள்கை. நாம் அதே கொள்கையை இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும். காரணம், நீங்கள் பம்பாயிலே பார்த்தீர்களானால் மராட்டியர்கள் கையில் நிலம் இல்லவே இல்லை. அவர்கள் வெறும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலம் எல்லாம் இன்றைக்கு மார்வாடி குஜராத்தி கைக்கு போய்விட்டது. சரியா? இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார், இதே மாதிரி பெங்காலில் முழுக்க நீங்கள் சௌரிங்கி லேனில் நடந்து போனீங்கன்னா பழைய பேர் பெங்காலி பேர் பார்க்கலாம், புது பேர் அதுக்கு கீழே மார்வாடி பேர் பார்க்கலாம். எல்லாம் நீங்கள் சுத்தணும்யா. நீங்கள் தயவு செய்து என்னைய மாதிரி தெருவா சுத்துங்க இந்தியாவை. அப்போதான் தெரியும் இவங்க ஒரு குறிப்பிட்ட சாரார், டில்லிக்கு தலை வணங்கும் ஒரு சாரார், அதாவது மார்வாடி குஜராத்தி, இவங்க எல்லா இடத்துலையும் கடை விரித்து எல்லா சொத்துக்களையும் வாங்கி விட்டார்கள். அதே மாதிரி தான் இப்போ ஆந்திராக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் வாங்கணுமா வாங்கிக்கோ போ. ஆனால் தலைநகரத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் மட்டும் ஒன்று வாங்கலாம். வாக்களிக்கணுமா தாராளமாக நீ ஹைதராபாத்தில் போய் வாக்களிச்சிக்கோ, இல்லைன்னா திருப்பதியில் போய் வாக்களிச்சிக்கோ. திருப்பதி கூட சொல்லக்கூடாது, நீ வேறு ஏதாவது உங்கள் ஊரில் போய் வாக்களிச்சிக்கோ. அப்போ என்ன ஆகும்னா நம்முடைய இந்த ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம்ல, நம்முடைய அடையாளம் பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த நிலம் வாக்கு, அதே மாதிரி அரசு வேலை. என்னைக்கு நீங்கள் அரசு வேலையை தொலைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் காலி பண்ணிடுறீங்க. கோடிக்கணக்கான இளைஞர்கள் வெறும் இரவு பகலாக நீங்கள் கணினி உலகம் பெரிய உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, 20,000 25,000க்கு இரவு பகலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் மில்லில் வேலை செய்கிறவங்களை பற்றி சொல்லுவாங்க, புளிஞ்சு எடுக்கிறான் மில் முதலாளி அப்படின்னு சினிமா வசனமெல்லாம் வரும். அதே தான் இங்கே கணினி உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, லட்சக்கணக்கான அரசு வேலைகள் உங்களுக்கு மூடப்பட்டு விட்டன, வந்தேரிகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அது வடநாட்டுக்காரன், அதுபோக தக்கான பிரதேசத்துக்காரர்கள், அதாவது தெலுங்கர்கள். இதுதான் மூல காரணம். அப்போ இந்த மூல காரணத்தை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் முதல்ல இந்த கொள்கை ரீதியான கட்சிகள் ஆட்சிக்கு வரணும். இந்த நாடு தமிழ்நாடு. அதற்காகத்தானே நீங்கள் மொழி வழி மாகாணங்களாக பிரிச்சிங்க. இல்லைன்னா அந்த காலத்தில் மாதிரி நார்தர்ன் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி அப்படின்னு இருந்துக்கலாம்ல. நீங்கள் மொழியை அடையாளம் கொண்டு தானே மொழி வழி மாகாணம் பிரிச்சிங்க. அப்போ அதை அப்படியாவது செய்யலாம்ல. தமிழ்நாடு அந்த நாளில் ஒரு பெரிய தவறை செய்தது. சந்திரசேகர் ராவ் என்று ஒருத்தர் முதலமைச்சராக தெலுங்கானாவே ஆண்டார். அவர் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே என்ன தெரியுமா செஞ்சார்? நீ தெலுங்கனாகவே இருந்தாலும், நீ ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவனாக இருந்தால் நீ அங்கே போய்விடு. அரசு வேலையில் இருக்கிறவனை அங்கே இருக்கிறவன் இங்கே வந்துடட்டும், எனக்கு நீ தேவையில்லை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீயும் தெலுங்க நானும் தெலுங்க, அது வேறு. அப்போ நாம் என்ன செஞ்சுருக்கணும்? என்றைக்கு மொழி வழி மாகாணங்களாக பிரித்தோமோ அன்றைக்கே இங்கே அவ்வளோ மலையாளி வேலை செய்கிறான், அவ்வளோ நாயருக்கும் இதான் வேலை, அரசாங்க வேலை. அதே மாதிரி கன்னடம், அதே மாதிரி மராட்டியன், சௌராஷ்டிராக்காரன் தான் இன்றைக்கி முழுக்க பத்திரப்பதிவு துறையில் இருக்கான். மராட்டியன் இந்து அறநிலைத்துறையில் முழுக்க இருக்கான். அவங்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கணும் நம்ம? தம்பி, இவ்வளோ வருஷம் நீங்கள் நல்லா இருந்துட்டீங்க, நீங்கள் உங்கள் அரசு வேலையை அங்கே போய் செய்யுங்க, நாங்கள் லெட்டர் கொடுத்துட்றோம், இது தமிழ்நாடு, இது தமிழருக்குரிய அரசு வேலை நாடு அப்படின்னு செஞ்சுருக்கணுமா வேண்டாமா?
மற்ற மாநிலத்துக்காரன் செஞ்சான். கேரளாக்காரன் அங்கே உள்ள தமிழ்காரனை அனுப்பி விட்டான், கன்னடத்துக்காரன் அனுப்பி விட்டான். அப்போ மைசூர் மாகாணம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆந்திராக்காரன் அனுப்பி விட்டான். நாம் இந்தியர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அதற்கான விலையை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நடப்பு உண்மை. வரட்டும், அது சீமானாக இருக்கட்டும், அல்லது அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அல்லது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருக்கட்டும். வாழ்க தமிழ். நன்றிங்க. உங்கள் பல்வேறு பணிச்சுமைக்கு மத்தியில் இந்த விவாதத்தை கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு விவாதத்தில் சந்திப்போம்.